ஒதுக்கி வைத்திருக்கிறான். ஜெப நேரத்தை திருடி கொண்டு இருக்கிறான். ஆராதனை நேரத்தை திருடி கொண்டு இருக்கிறான். கூட்டு ஜெபம் கிடையாது, ஃபேமிலி பிரேயர் கிடையாது, தனிப்பட்ட ஜெபங்கள் கிடையாது. உன்னை வஞ்சிக்கிற ஆவி உனக்குள்ள இருக்கிறபடி நான் வஞ்சிக்கிற ஆவியை பார்த்து சொல்லு, வஞ்சகத்தினுடைய ஆவியே என் சரீரத்தை விட்டு அகன்று போவதாக, என் குடும்பத்தை விட்டு அகன்று போவதாக, என் பட்டணத்தை விட்டு அகன்று போவதாக, என் சபையை விட்டு அகன்று போவதாக பரிசுத்த ஆவி சொல்லப்படுகிறது. நிரப்பப்படுகிற எந்த ஆவி உனக்குள்ள இருக்கிறதோ அதே பட்டணத்தில் நீ பிரவேசிப்பாய், அதே பட்டணத்தில் நீ வாசம் பண்ணுவாய். நீ ஒருவேளை வாசம் பண்ணாம இருந்தேன்னா அந்த வஞ்சிக்கிற ஆவி நமக்குள்ள இருக்குமானா, நான் சொல்றேன், அந்த வஞ்சிக்கிற ஆவி ஒரு நிமிஷம் கூட நான் வரக்கூடாது. என்னோடு கூட சேர்ந்திருக்க ஊழியக்காரங்கள் எல்லாத்தையும் சொல்றேன், ஒரு தடவை நீ யாரையாவது வஞ்சி இறைக்க அது ஊர் ஆரம்பித்துட்டு இருக்கும். நீ கொடுக்கப்படு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப்படுவான். காகேனு கொடுக்கப்படாதனால மனஸ்தாபப்பட்டு வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு அவன் சொல்றான் 4ஆம் அதிகாரத்துல, இப்ப இல்லாம ரோடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தி சுயநலத்தை இழந்து பைத்தியக்காரனாக சுத்திட்டே இருப்பான். யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டே இருப்பான். கர்த்தர் நம்மளே எல்லாம் நிதானத்தோட சிந்தையோடு கூட நல்ல ஹாப்பியோடு கூட நல்ல சந்தோஷத்தோடு கூட குடும்பத்தோடு கூட கர்த்தர் ஆராதிக்கிறார்னா நம்ம மண்டையின் மேல தெய்வ கரம் அமரப்பட்டு இருக்கு. அலைந்து திரிகிறவர்களாய் கர்த்தர் வைக்கவே கிடையாது. எதற்கும் கை கட்டி கர்த்தர் நிற்கவே கிடையாது. உன் குடும்பத்தோடு கூட ஜோமன தினந்தோறும் கர்த்தர் வைத்திருக்கிறார்னா வஞ்சிக்கிற ஆவி வீட்டை விட்டு இயேசுவின் நாமத்தினால், பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை இருக்கிறேன், பவனத்தை விட்டு என் வீட்டை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்றேன். ஆமென். ஜெபம் உனக்குள்ள அங்கீகாரப்பட்டது. அவன் சொல்றான், நான் அலைஞ்சு திரியல, ஒண்ணுதான் செஞ்சான். அவன் காணிக்கை கொடுக்கப்படாம இருந்தான். யாருக்கு? தன் சகோதரனுக்கு அல்ல, தாய் தாப்பனுக்கு அல்ல, நான் குடும்பத்துக்கு அல்ல, அவன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது